என்னன்னு பார்க்குறீங்களா? இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட் ஒன்று பார்க்க போகிறோம். அதாவது நம்ம உடம்புல இருக்க அசுத்த இரத்த குழாய், சிரைன்னு சொல்லக்கூடிய வெயின்ஸ், அதை பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட். இப்போ நம்ம உலகத்திலேயே புவியீர்ப்பு திசை எல்லாரும் நிற்கிறதுக்கோ மேலேருந்து பொருள் கீழே விழுகிறதுக்கு காரணம் புவியீர்ப்பு திசை. அப்படி இந்த புவியீர்ப்பு திசையை எதிர்த்து ஒரு விஷயம் கீழேருந்து மேலே போகுதுன்னா ஒன்று அது நம்ம ஸ்பேஸில் இருக்கும், அப்படி இல்லைனா நம்ம வீட்டில் பம்பு செட்டில் கீழேருந்து தண்ணியை மேலே இருக்கும். பட் அது இல்லாமல் இயற்கையாக ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது நம்ம உடம்புல மட்டும்தாங்க. அதாவது நம்ம உடம்பில் தேவையான சத்துகளோ ஆக்சிஜனோ கொடுத்துட்டு அசுத்த இரத்தத்தை எடுத்துகிட்டு போகக்கூடிய ஒரு இரத்த குழாய்க்கு பேர் தான் சிரை, வெயின்னு சொல்லுவாங்க. அது நம்மளுக்கு இதயத்துக்கு தேவையான ஒரு 70% இரத்தத்தை காலில் இருந்து தான் மேலே கொண்டு போகுது. அப்போது அது கீழேருந்து எப்படா புவியீர்ப்பு திசைக்கு மேலே போகுதுன்னா அதுக்கு நிறைய காரணங்கள். ஒன்று, நம்ம ஹார்ட் பம்ப் பண்ணக்கூடிய அந்த ப்ரெஷர், அந்த சுத்த இரத்த குழாயில் இருக்கக்கூடிய ப்ரெஷரோ. ரெண்டாவது, நம்ம கெண்டைக்கால் சதை, அதுதான் பெரிஃபரல் ஹார்ட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த சதைகள் வேலை பார்க்குறதுனால அந்த இரத்த குழாயை புஷ் பண்ணி, பெரிஃபரல்லேருந்து புஷ் பண்ணி அந்த இரத்தத்தை கீழேருந்து மேலே தள்ளுது. அது போக நம்ம பாதங்கள், நம்ம பாதம் பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச் மாதிரி இருக்கும், இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி இருக்கும். அப்போ நம்ம நடக்கிறப்ப அந்த பாதம் முன்னும் பின்னும் அப்படி மூவ் பண்ணுறப்ப அதில் இருக்கக்கூடிய அந்த மூமெண்ட்ஸ் என்ன பண்ணுதுன்னா ஒரு ப்ரெஷர் க்ரியேட் பண்ணி காலில் இருந்து அந்த வெயின்ஸ்குள்ளே இருக்க ரத்தத்தை மேலே புஷ் பண்ணி கொண்டு போகுது. ஸோ அப்படிப்பட்ட இந்த அரிவகை ஒரு விஷயங்கள் நம்ம உடம்புல நடக்கிறனால, இதில் சில மாற்றங்கள் நடக்கிறனால தான் நம்மளுக்கு வேரிகோஸ் வெயின்னு சொல்லக்கூடிய நரம்பு சுருள் நோய் வருது.